ட்விட்டரில் ட்ரெண்டிங் எடுத்துகிட்டா நம்ம நாம் தமிழர் மாதிரி யாருமே வந்து ட்ரெண்டிங் பண்ண முடியாது. அப்படியே சடனாக வந்து உள்ள இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதை நான் வந்து நம்ம சகோதரர்களாக நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக இப்போ கொண்டு போயிட்டு சேட்பாட். இப்போ நமக்கு சேட்பாட் வந்து பெரிய ஒரு வலிமையாக இருந்துகிட்ருக்கு. சேட்பாட் மூலியமாக நம்ம உறுப்பினர் சேர்க்கையை இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கிறோம். சில கட்சிகள் வந்து அதை ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதனால் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. விவசாயம் வந்து ஒரு எமோஷனை வந்து பைண்ட் பண்ணியிருக்கு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் நடுநிலையாக இருக்கனால பேச முடியல அந்த கட்சியை பற்றி. ஸோ அந்த எமோஷனை நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் காளியம்மாள் அவர்களை ஒரு மார்ஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. இப்போது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 படி ஒரு தனிநபரோட புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தினா 3 ஆண்டுகள் வரைக்கும் சரி இருக்குன்னு சொல்லி அவர் போட்டிருந்தார் இல்லையா? இந்த சட்டங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறவங்களுக்கு மேலே இந்த சட்டம் பாய மாட்டேங்குது. என்னுடைய பேர் மகிழன். நான் நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில இணைச் செயலாளராக இருக்கிறேன். தேங்க்ஸ் டு டிஜிட்டமேட்டிக்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இதற்கு காரணமாக அந்த நாம் தமிழர் கட்சிக்கு நன்றி. நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கட்சி டிஜிட்டல் மூலியமாகவே வளர்ந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அதனுடைய தலைவருடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் சோஷியல் மீடியா மூலியமாகவும் இணையதளம் மூலியமாகவும் கொண்டு போய் ஒரு பெரும் வளர்ச்சியில் இருந்துகிட்ருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிக்கான முதன்மை காரணம் இந்த டிஜிட்டல் தான். நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவங்க தான் லீடர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம போன எலெக்ஷன்லலாம் வந்து நிறையா விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்தியாவிலேயே முதல்ல நம்ம வந்து வீடியோ கால் மூலியமாக மக்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்குற மாதிரி வீடியோ கால் மூலியமாக வாக்கு கேட்குற மாதிரியான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருந்தோம். இப்போ வரக்கூடிய தேர்தலையும் அது மாதிரியான ஒரு புதுமையான திட்டங்கள் இருக்குது, which I can't able to reveal here. பட் ஆனால் நிறைய விடயங்கள் நம்ம யோசித்து வச்சுருக்கிறோம். ஒரு முன்மாதிரியாக இருக்கும். எங்களுடைய இந்த தேர்தலில் எங்களுடைய டிஜிட்டல் தளத்தில் எங்களுடைய பணிகள் வந்து எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கும், ஏற்கனவே இருந்தது மாதிரியே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் ரோடி, கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞரணியோட மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இப்போது போன தடவை ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருந்தேன் ஐடி செல்லுக்கு. முக்கியமாக போன செஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, பழுத்த பழம் வந்து அதிகமாக அடி வாங்கும்னு சொல்லுவாங்க மரத்தில். அந்த மாதிரி போன செஷன்ஸ்லாம் அண்ணன் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் ஆவடி அந்தரி பிரசாதாக இருக்கட்டும், அவங்க அந்தரிதாஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் அதிகமாக டேக்கிள் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பழுத்த பழம் டிஜிட்டல் மீடியாவில். ஏன்னா ஏற்கனவும் இன்றைக்கி உள்ள கட்சிகள் எல்லாம் தங்களை டிஜிட்டலை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 எலெக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை டிஜிட்டல் மீடியா மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். அதனால் வே அஹெடாக நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். இன்னமும் எங்களை அதிகமான இடங்கள், இன்னும் டீப் கிராஸ் ரூட் வரைக்கும் டெக்னாலஜியை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்திருக்கிறோம். நன்றி. நிறைய அடி வாங்கினதும் பார்த்திங்கன்னா பிஜேபி தான், நிறையா திருப்பி அடிக்கிறதும் பிஜேபி தான். கோபேக் மோடி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட ஐடி விங் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும் அவங்களோட பிளான்லாம். ஆக்சுவலாக நான் காலையில் சொன்ன அந்த வார் ரூம், அந்த டேட்டா செட்ஸ் எல்லாமே அவங்க தான் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து மற்ற கட்சியெல்லாம் அவங்கள பார்த்து வந்து காங்கிரஸ் மற்றவங்களாம் வந்து நம்மளும் வந்து இதை டிஜிட்டலாக பயங்கரமாக ரீச் பண்ணுவோங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட். இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஒரு நல்ல வாய்ப்பில் வந்து எங்களெல்லாம் இணைச்ச திரு ஜே.கே. முத்து அவர்களுக்கும், தேடல் ஆனந்தன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மதுரை திருமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் வந்து என் பேர் ஆர்.கே. ஜெயபாலன், அஇஅதிமுக ஐடி விங் இணைச்செயலராக மதுரை மண்டலத்துக்காக பணியாற்றிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 2013 நம்ம வந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு பொறுப்புகள் எடுத்து நம்ம இந்த பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐடி விங் பற்றி நம்ம ரொம்ப விலாவரியாக வந்து சிலாகிச்சு சொல்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். அதிமுக அப்படிங்கிறது வந்து இதுக்கு அதிமுகவுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதிமுக வந்து திமுக அப்படிங்கிற கட்சி வந்து 67 வந்து ரொம்ப பாப்புலராக ஆட்சியை பிடிச்சது. அது வரைக்கும் அது அண்ணாவினுடைய திமுக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு. கலைஞருடைய முதல் தேர்தலில் அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு பாடுபட்டது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த காலகட்டங்களில் வந்து அது கலைஞர் திமுகவை மாறிடுச்சு. ஆனால் அந்த அண்ணா உருவாக்கின அந்த அண்ணா திமுகவை மீட்டெடுத்து இன்று வரை அண்ணாவின் திமுகவே கொள்கையாகவும் மக்களுக்கான அரசியலாகவும் இன்றும் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதிமுக. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி, டூல்ஸ், டெக்னாலஜி, டைம் டு டைம் இட் கம்ஸ் கோஸ். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும்
நம்ம இங்கே வந்து அடிநாதம் இது இன்னைக்கு இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க 3-4 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் இந்த குழப்பங்கள்லாம், அதாவது ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி நிறைய குழப்பங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தொண்டரை வந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தது வந்து எங்கள் கட்சியில் தான். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு ஒரு பெரிய கூட்டணிலாம் பேசிகிட்டே இருந்தோம். வேணாம் இந்த கூட்டணின்னு தூக்கி எறிஞ்சதும் தொண்டர்கள் தான். அதனால் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, டெக்னாலஜிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. மக்களுடைய இதயத்தில் இருக்க ஒரு கட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் டெக்னாலஜி டூல்ஸ்லாம் எல்லாமே யூஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம தேரில் போகிறோம், இல்லைனா 2 வீலரில் போவோம், சைக்கிளில் போவோம், போயிட்டே இருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து இன்சிடென்டல். அடிநாதம் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கோம். கடந்த 50 ஆண்டு காலங்களில் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 2வது பெரிய மாநிலமாக, வளர்ந்த மாநிலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக இன்றும் மக்கள் நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்களை தொய்வில்லாமல் நம்ம செயல்படுத்துறதுனால எங்களுக்கு ஐடி விங்கே தேவையில்லை சொல்லப்போனால். ஆனால் இருக்கும் கால சூழ்நிலையில் அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே எல்லாமே ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க, பெரிய எக்ஸ்டர்னல் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இல்லை இனிமேல் அதை பயன்படுத்தணும். ஏன்னா நீங்களாம் வந்து காம்ப்ளிமெண்ட் யூஆர் கோயிங் டு காம்ப்ளிமெண்டஸ். ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் கம்மிங் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜி நட்ஸ் அண்ட் போல்ஸ். அதை வச்சு எங்களுக்கு வந்து இந்த களத்தை நவீனப்படுத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இப்போ நம்ம கூட ட்விட்டரில் ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு நம்ம நாம் தமிழர் மாதிரி யாருமே வந்து ட்ரெண்டிங் பண்ண முடியாது. அப்படியே சடனாக வந்து உள்ளே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதை நான் வந்து நம்ம சகோதரர்களாக நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கிறது ஏன் தேவைப்படுது? அன்றைக்கி மகாபாரத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து யானை குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சவுண்ட் விடுவாங்க, ஓன்னு கத்துவாங்க. அப்புறம் அந்த கொம்புதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பலவிதமான அந்த வாகனங்கள், பலவிதமான போர் குரல்கள், போர் முரசு இதெல்லாம் இருக்கிறப்ப தான் வந்து யார் வலிவான ஆட்கள் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி வலிவான ஆட்கள் எப்படி காமிச்சுக்கிறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி கூட 17-18% இருக்கதா ரொம்ப பெருமையெல்லாம் பேசிக்கிறாங்க. களத்தில் அதுவும் தெரியும். 4 எம்எல்ஏ கொடுத்தோம், இன்றைக்கி 17-18% இருக்கு மாதிரி நம்ம தினேஷ் சார்னு நிறையா சொல்லுவார். அவர் வந்து கோவில்பட்டியிலேருந்து அந்த கூட்டணி முறிவுப்போ அவர் சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பங்காற்றுனது எனக்கு தெரியும். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. இந்த பிளிரல்கள், கூச்சல்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களுடைய இதயத்தில் இருக்கிறது வரைக்கும் எந்த ஐடியும் தேவையில்லை. பட் டெக்னாலஜி உங்களுடைய முன்னெடுப்பை நாங்கள் நிச்சயமாக வரவேற்று தான் ஆகணும். அதுக்காக டெக்னாலஜி வேணாம்னு சொல்லலை. நீங்களாம் வந்து இந்த தேர்தல்ங்கிற போரில் நீங்கள் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, உதவ போகிறீங்க அனைத்து கட்சிகளுக்கும். அந்த முறையில் இந்த நன்முயற்சிக்கு நான் வந்து ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கோவிட் சார். சேது, உங்களோட அறிமுகமும் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இதாக வந்திருக்கீங்க காமனாக, ஆக்சுவலாக நியூட்ரலாக எப்படி வந்து ஐடி விங்ஸ்லாம் வந்து இந்த வர தேர்தலில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அவங்களோட இதெல்லாம் செயல்பாடுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் டேட்டா மேட்ரிக்ஸ் ஜேகே முத்து சார். ஓகே, ஸோ தேடலானன் சார் அவருக்கும் நன்றி. பப்ளிடிக்ஸ் கோஃபவுண்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ எந்த கட்சி சார்ந்து பேச வரல, ஒரு டெக்னாலஜிஸ்ட்டாக, ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டண்ட்டாகவும் ஒரு கேட்டலிஸ்ட்டாகவும் தான் பேச வந்திருக்கேன். இப்போ காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சங்கர் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். புது வார்த்தைகளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் உள்வாங்கிடுவீங்க. நல்லா நிறைய ஐடியாக்கள் உருவாகும். அந்த ஐடியாக்கள் ரூம் விட்டு வெளில போயிட்டா போயிடும். ஓகேங்களா, அந்த விஷயங்களை எப்படி ஒருங்கிணைத்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுங்கிறது 2 விஷயம் தேவை. அறிவியல் பூர்வமான விஷயமும் அறிவார்ந்த விஷயமும் இன்டலெக்சுவலாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும், சயின்டிஃபிக்காகவும் கன்சிடர் பண்ணணும். அந்த விஷயங்களை சேர்த்து வச்சு நம்ம இந்த விஷயங்களை செய்யும்போது, ஏன்னா நிறைய மெனக்கிடுறோம். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே மக்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டான யுக்திகளை யூஸ் பண்ணுறோம். அது கன்சிஸ்டண்ட்டாக போதா, பர்சிஸ்டண்ட்டாக இருக்கா, பர்சீவரன்ஸாக இருக்காரு, 2 விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். அது சயின்டிஃபிக்காகவும் இன்டலெக்சுவலாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். தேங்க்யூ சேது. 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போது காலையில் நம்ம தேடல் சார் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டெக் லேண்ட்ஸ்கேப் காமிச்சார். ஆக்சுவலாக இப்போது உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சி லெவலில் டாப் லெவலில் நிறைய சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் உங்கள் லோக்கலில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணுதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ட்விட்டர், இது சோஷியல் மீடியா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸு நிறைய. அப்புறம் இப்போ இவர் கூட சொன்னாருங்க ஆக்சுவலாக ஹாலோகிராம்ஸ், ஏஆர்வி, அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜிலாம் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் கட்சியில் என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன புதுமையான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம்,
ரொம்ப கவனமாக பேசணும். இப்போ நம்ம இந்த டெக்னாலஜியில் நம்ம அடாப்ட் ஆகிறது, நம்ம அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே தேடி வர்றது நாம் தமிழர் கட்சி தான். படிச்சுட்டு இருக்க இளைஞர்களாகட்டும், படித்து முடிவு வெளியில் வரவங்களாகட்டும் இங்கே தான் வராங்க. அப்படிங்கும்போது அவங்க வரும்போதே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இப்போ புதுசாக இது வந்திருக்குண்ணே, இதை தான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக இப்போ கொண்டு போயிருக்கு சேட்பாட். இப்போ நமக்கு சேட்பாட் வந்து பெரிய ஒரு வலிமையாக இருந்துகிட்ருக்கு. சேட்பாட் மூலியமாக நம்ம உறுப்பினர் சேர்க்கையை இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த திட்டங்களும் இருக்குது சேட்பாட் மூலியமாகவே. அடுத்தது ஜென்ஏ வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ், அப்புறம் இந்த இமேஜ் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்களுடைய தேர்தல் காம்பெயினுக்கு ஏஐ வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வரக்கூடிய டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுல ஆளாக இருந்துகிட்ருக்கோம். இதில் இப்போ நமக்கு வந்து ஆப்ஸ், அதே மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் எங்களுக்கு எல்லாமே ஆப்பில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்களுடைய கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை ஆகட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போகிற அந்த கேம்பெயினிங் ஆகட்டும், அதற்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய கேடர்ஸில் பணியாளர்களை தேடக்கூடியதாகட்டும், எல்லாமே நம்ம ஆப் மூலியமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஐராக்கி எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களுக்கு களத்தில் யார் வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யலை, இதை நான் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கே தெரியும். அந்த அளவுக்கான ஒரு ஆப் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதை நாங்கள் முதல்ல அதை கொண்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நன்றி. பிஜேபியில் பார்த்தோன்னா ஏற்கனவே எங்களுடைய பிரதமரும் வந்து அதிகமாக டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ டிஜிட்டல் ஈகோ சிஸ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். ஆட்ஸ் ஒரு பக்கம், பட் பிஜேபியோட மிஷினரி, எலெக்ஷன் மிஷினரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. த்ரூ அவுட் இந்தியா இன்றைக்கி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து சக்ஸஸ் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாநிலத்தில் நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கு திருப்பி தக்க வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கும்போது, இந்தியா முழுக்க அத்தனை தேர்தல்களில் ஜெயிச்சு மேலும் புதிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான மிஷினரிங்கிறது அடிப்படையான விஷயங்கள் பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேஸான பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுற நிறைய விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியாது. பட் மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் பார்ட்டி, நீங்கள் ஒரு மிஸ்டு கால் விட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அது விமர்சனமாக இருந்தாலும் நீங்களே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயம் தானே. நாளைக்கு ஒருத்தனுக்கு நான் இந்த கட்சியில் சேரணும்னு நினச்சா கூட மிஸ்டு கால் பார்ட்டின்னு சொல்லி தானே இவனுங்க கலாச்சாரம். அந்த நம்பர் எது, மிஸ்டு காலில் கொடுத்து ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம், அவங்கள திருப்பி ஃபாலோ பண்ணி அவங்கள பார்ட்டிக்குள்ளே சேர்த்து அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றது, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ். பட் நீங்கள் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணணுன்னா இந்தியாவில் வேறு எந்த கட்சியிலையுமே இவ்வளவு சுலபமாக நீங்கள் இணைய முடியாது. பிஜேபியில் அதை நீங்கள் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆப், நரேந்திர மோடி ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த நாட்டுக்கு என்ன திட்டங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, என்ன தகவல் சொல்லணும்னு நினைக்கிறாரு, மன் கி பாத் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து மக்களோட உரையாடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்டகிரேட்டடாக உங்களுக்கு நரேந்திர மோடி ஆப்பில் இருக்கும். அந்த ஒரு ஆப் இருந்ததுனாலே பாரதிய ஜனதா பார்ட்டி நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். அதில் எந்த அளவுக்கு இன்னும் டீப் பெனிட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி தான். நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கூட அதில் சோஷியல் மீடியா மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒர்க்ஸு அந்த ஆப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கூட ஷோகேஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜன் கி பாத் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் நரேந்திர மோடி ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா கூட ஜன் கி பாத் சர்வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே முதலே அதுதான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய தொகுதிகளில் உங்கள் தொகுதியை பற்றி நிலவரம் எப்படி இருக்குது, உங்கள் தொகுதியில் இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பி எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க, அங்கே மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குதா, நீங்கள் பர்சனலாக எந்தெந்த திட்டங்கள்லாம் பயனடைஞ்சிருக்கிறீங்கிற சர்வே எடுக்கிறாங்க. குறிப்பாக உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் அந்த ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் இவரை வேட்பாளராக முன்னிறுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி யாரை நீங்கள் முன்னிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர், அவங்களுக்குமான சர்வேயும் அதில் இருக்குது. அதே இதிலே ஒரு ரிப்போர்ட்டில் 3 பேர் பரிந்துரை செய்யலாம் நீங்கள். ஸோ பிஜேபி வந்து எதுவுமே அவங்களா ஒன்று எடுத்து திணிச்சு உங்களுக்கு இதை தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு தான் அதை வச்சு தான் அங்கே முன்னிறுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது இயற்கையாகவே சக்ஸஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒரு வீடியோ பேசியிருப்பார். அதில் பிஜேபி ஏன் அடிக்க முடியாதுன்னு 4 காரணம் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்களை அந்த ஆப் மூலிமாவோ வெப்சைட் மூலிமாவோ ரீச் பண்ணி நிறைய பேர் லாகின் பண்ணி அந்த ஸ்கீம்ஸ், அந்த 4 ஃபேக்டரில் பிரசாந்த் கிஷோர் சொன்ன 4 ஃபேக்டரில் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நிறைய மெத்தடில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 55 கோடி பேர் டேரெக்டாக ரீச் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க மாதிரி அதெல்லாம் படிச்சிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ. சேது ஆக்சுவலாக உங்களுக்கு அவருக்கு இப்போது ஜென்ரலாக வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க என்னென்னலாம் இது பண்ண முடியும் சொல்லுங்கள்.
நான் இப்போ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு ஜார்கன்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கே புழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா? இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் லைக்ஸ் விழுந்தால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? அப்போ அந்த கன்வர்ஷன்ஸை பற்றி நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே எல்லா கட்சிக்கும் ஒரு மிஷன் விஷன் ஒரு வேல்யூ ப்ரொபோர்ஷன் இருக்குது. அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷனை கரெக்டாக நம்ம எண்ட் யூசர் அதாவது ஓட்டருக்கு கடத்துகிறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அது இவ்வளோ வேணும் தனி மனித தாக்குதல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆன் டாப் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸு டேட்டா வச்சு பயணிச்சிச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை எண்ட் யூசர் வரைக்கும் கொண்டு போக முடியும். அந்த எண்ட் யூசர் ஓட்டாக திருப்பி தருவாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பிஜேபியில் சொன்ன மாதிரி நிறைய கேம்பெயின் பண்ணுறாங்க மேலிடத்துலேருந்து. ஆனால் அந்த கேம்பெயின் வந்து எந்த அளவுக்கு போகுது? மிஸ்டு கால் கொடுத்தோம்னா உள்ளே ஜாயின் ஆயிடுவோம், ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதோடு முடிஞ்சிடுது. எண்ட் டு எண்ட் ஆக்ஷன் நடக்க மாட்டேது. அந்த எண்ட் டு எண்டில் என்ன நடக்கணும்னா அவர் ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கணும். அந்த உறுப்பினர் கார்டில் அந்த கட்சி அவருக்கு என்னென்ன பயனளிக்குன்னு சொல்லணும். அதை பற்றி அவங்க வீட்டில் பேசணும், அந்த தெருவில் பேசணும், அந்த ஒட்டுமொத்த தெருவும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். இந்த என்டையர் ஜேர்னி வந்து அங்கே நடக்க மாட்டேங்குது டூல்ஸையும் சாஃப்ட்வேரையும் நம்பி இருந்தா. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யோசிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கில் வந்து ஆந்திராவில் வந்து பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 709 நாள் அவங்க கேம்பெயினுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று யோசித்து இன்றைக்கி மாநாடு போடல. பிக்கெஸ்ட் கேம்பெயின் அதுதான் ஆக்சுவலாக. இந்தியாவிலே 800 நாள் பிளான் பண்ணி பண்ண கேம்பெயின் மேசிவ் வெற்றி வந்தது ஆக்சுவலாக. அப்படி பண்ணியிருந்தாலுமே அவங்களோட ஓட்டு கன்வர்ஷன் வந்து 9.6 தான் % தான் ஆன்டி இன்குமென்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெளிவான முடிவுகளை கரெக்டான சேனல்ஸ் கரெக்டான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியும். சில கட்சிகள் வந்து அதை ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதனால் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. விவசாயம் வந்து ஒரு எமோஷனை வந்து பைண்ட் பண்ணியிருக்கு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் நடுநிலையாக இருக்கனால பேச முடியல அந்த கட்சியை பற்றி. ஸோ அந்த எமோஷனை நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நான் ஒரு அடிக்கோடி காட்டினேன் முன்னாடி. அதாவது மற்ற கட்சிகளோட நாங்கள் வந்து மக்கள் நம்புகிறோம், மக்களுக்கு அவங்களுடைய இது க்ளோஸாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நிறைய கருத்து கணிப்புகள் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துடும். அப்போ எது கருத்து கணிப்பு எது உண்மை பொய்லாம் தெரியும். ஆனால் தமிழகத்தின் தனிப்பெருங்கட்சி என்றுமே அதிமுக தான். அதில் வந்து மாற்றம் இல்லை. மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன தும்ம போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் எல்லாமே தெரியும். இந்தியாவிலேயே ஒவ்வொரு தனி மனிதரும் அரசியல் ஞானம் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நம்ம இங்கே புனைவு கதைகள் பொய்கள் அது எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து திரும்ப வந்து நாம் தமிழரை ஒரு நல்ல ஒரு மாற்றமாக ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, நான் அதுக்காக வந்து நான் அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நாம் தமிழர் வந்து 2026 பாசிபிள் இருக்கா? அது வேற, அந்த அரசியல் வேற. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் வந்து இந்த வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம். அப்புறம் வந்து இப்போ இந்த KRV கர்நாடக ரக்ஷண வேதிகை இந்த மாதிரி அது போக நிறைய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் டைம் டு டைம் வந்து அந்த ஜீவாதார பிரச்சனை காவிரி மாதிரி பிரச்சனையில் நிறைய தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேஷனல் பார்ட்டிக்கு அவங்க அங்கே அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டில் பேசினா இன்னொரு ஸ்டேட்டில் பிரச்சனை வரும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கட்சி வேறுபாடே இல்லாமல் எல்லாருமே வந்து யுனைட்டடாக தான் இருப்போம். வேறு அடிக்கடி சித்தப்பான்றாரு. அதாவது இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தனித்தமிழ்நாடு தமிழர்களுக்கான தனி உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங். எங்களோட கண்டென்ட் தலைவர் என்ன சொல்ல போகிறாங்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அந்த அளவுக்கு வந்து தொண்டர்கள் 4 சீட்டோட இருக்கும். ஏன்னா இது அலைன்மெண்ட், இது வந்து ஒன்று 4 சீட்னா அதுக்காக அந்த கண்டென்ட் நீங்கள் எப்படி டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகிறீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டோன்னா அதை பேசி அதை போய் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணி அதெல்லாம் தேவையில்லைங்க. மார்க் ஜக்கர்பர்க், எலான் மஸ்க் அவங்க கொடுத்த டெக்னாலஜிக்கு மேலே நீங்கள் கண்டென்ட் ப்ரொலிஃபரேட் பண்ணுறதுக்கு பெருசாக டெக்னாலஜி தேவையில்லை. ஓகே, எலெக்ஷனியரிங் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். எலெக்ஷனியரிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இது ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லக்கூடாதுன்னா இல்லை. அவர் எங்கள் தலைவரே சொல்லிட்டார் ஏற்கனவே. ஒவ்வொரு பூத்துக்கும் 2 பேர் ஐடி விங் சார்பாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓட்டர்ஸ் ஃபுல்லாக எங்கள்கிட்ட இது 2 பேர் மட்டும் இல்லை, அந்த பூத்தில் இருக்க எல்லாருக்கும் எல்லா வாக்காளர்களையும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பூத்தில் இருக்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் எங்களுக்கு க்ளோஸாக தெரியும். மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாமே தெரியும். அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு தொழில்நுட்பம் என்ன தேவையோ அது எல்லாமே டேட்டா பேஸ்லாம் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கலைங்க. அதெல்லாம் 1960களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எப்படி எக்ஸலில் போடணுமா இல்லை
நோட் பேடில் எழுதி வைக்கணுமா இல்லை நம்ம கட்டம் போட்டு எழுதணுமா, எல்லாமே டெக்னாலஜி பிக் தான். டேட்டா தேவையில்லை. பிக் டேட்டா இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு வந்து அன்னைக்கு அண்ணா சொல்லியிருக்காரு, என்ன தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு ஒரு தனியொரு குணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பிரான்ஸை போல, ஒரு ஜெர்மனி போல, ஒரு யூகே போல, ஒரு இட்டலி போல ஒரு மிகப்பெரிய நாடு. ஓகே, இங்கே இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் மிகப்பெரிய தலைவர்கள். ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து பெருசாலாம் நீங்கள் பிக் டேட்டாலாம் இல்லை, நம்ம ஏற்கனவே பெரிய பிக் டேட்டா தாங்க. யாரும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு ஐடி ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபோர்ஸ் நம்ம தான் பிக் டேட்டா. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த பிக் டேட்டா எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்ண தான் போகிறாங்க. அதெல்லாம் ஹைஜீனுங்க, அடிப்படை டெக்னாலஜி எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும். அது காலத்தின் கட்டாயம். அதை நாங்களும் யூஸ் பண்ணுறோம், எங்களுடைய எதிர்கட்சிகளும் யூஸ் பண்ணுவாங்க. அனைத்து கட்சிகளும் அதை பயன்படுத்தாமல் இன்றைக்கி நம்ம பண்ண முடியாது. இன்றைக்கி யாராவது போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் நான் டெல்லி வரைக்கும் போயிட்டு போகிறோமா, அதுக்கான டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுறோம், எல்லா அடிப்படை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு வார் ரூம்லாம் போட்டு ஒரு டேட்டா மசாஜ் பண்ணி நாங்கள் இந்த 18%, 20%, 30% எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அவசியம்லாம் எங்களுக்கு அவசியம்லாம் இல்லை. நாங்கள் உள்ளதை சொல்லுவோம், மக்களுக்கு தெரிந்ததை சொல்லுவோம், மக்களை ஏற்றுக்கொள்ளும் அளவு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போது பலதரப்பாங்க ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ், பெண்கள், ஃபார்மர்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதெல்லாமே இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி உங்கள் கட்சி அவங்கள வந்து எப்படி ரீச் பண்ணுது? சோஷியல் மீடியா நிறையா மீடியாஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர், அந்த மாதிரி நிறையா மீடியா இருக்குது. இப்போ நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா இருக்காங்க, மற்றவங்கள ரீச் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் பலதரப்பு மக்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எப்படி ரீச் பண்ணுறீங்க, அதுக்கான என்ன இது இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இப்போது யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள், கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பொதுவாக உங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லா செக்மெண்ட் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா இப்போ நம்ம தனி பியாண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி என்டிக்கு எப்படி போகிறாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம பியாண்ட் யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ பாமர மக்களும் பயன்படுத்த ஷேர்சாட் இருக்குது, மோஜோ ஆப் இருக்குது. அது இல்லாமல் வாட்ஸ்அப் மூலியமாக எங்களோட கேம்பெயினை நம்ம அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ முக்கியமான பங்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ அது மூலியமாக நம்ம ஆடியன்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை எங்களுடைய கேடஸாகவும் மாற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு தம்பி இருக்காரு, அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறாரு, அவருக்கு அதுக்கான டேட்டாஸ் தெரியுது அப்படின்னா தம்பி தங்கைகளை தாண்டி கேட்குறோம், அம்மா அப்பா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி கேட்குறோம். ஆமாம், இப்போ எந்த யங்ஸ்டர்ஸோட குடும்பம் முழுக்க எங்களுக்கு நாம் தமிழ் வச்சே தான் மாறிட்டு வராங்க. ஸோ அதை வச்சு கிட்டத்தட்ட இல்லை அது நம்ம டேட்டா பார்த்தல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, எல்லாமே வாலண்டியர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட பெனிட்ரேட் ஆகிடும். ஓகே, இல்லை பெண்கள் அந்த மாதிரிலாம் ஆமாம் எல்லாமே தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பெண்களுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி சோஷியல் மீடியாவில் அப்படின்லாம் கிடையாது. மக்களுக்கிட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜி தானே போக முடியும். பெண்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆண்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை நீங்கள் இப்போ பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேம்பெயின் ஒவ்வொரு சோஷியல் மீடியா சேனல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்னு? அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஆனால் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக அந்த மாதிரின்னு கேட்கல, செக்மெண்ட்ஸ் தான் கேட்குறோம். ஃபார்மர்ஸ், நம்ம வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, விவசாயிகள்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் எப்படி டிஜிட்டலாக ரீச் பண்ணுவீங்க? நம்ம தனித்தனி பாசறைகள் வச்சிருக்கோம். அந்த பாசறை மேனுவலாக தான் ரீச் பண்ணுறீங்க? அல்ல, அவங்களுக்கும் நம்மளோட சப்போர்ட் இருக்குது. நம்ம ஐடிவிங்களே அவங்களுக்கான டிவிஷன்ஸ் தனியாக இருக்காங்க. இப்போ மகளிர் பாசறைக்கு எங்களுடைய மகளிர் பாசறைக்கான ஒரு பிரதிநிதி இருக்கிறாரு, அவங்க அந்த வேலைகளை பார்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வணிகர் பாசறை அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கள்கிட்டயே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்களோட வணிகர் பாசறை ஒரு ஆள் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் வச்சுருக்கோம். அது இன்டர்னல் டிவிஷன்ஸாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அதாவது அரசியல் பேச வேணாம்னு நினச்சேன், ஆனால் அண்ணன் இல்லை டெக்னாலஜியோட அரசியல் எப்படி அந்த அரசியல் ரீச் பண்ணுறது? இல்லை இப்போ இன்றைக்கி நமக்கு ஏடிஎம்கேவோட நிலைமை என்னென்னு நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கூட ஏதாவது ஓவராக பேசுனீங்கன்னா நாங்கள் பிஜேபிக்கு போயிடுவோம், ஏதாவது ஓவராக பேசினா நாங்கள் டிஎம்கேக்கு போயிடுவோம்னு மிரட்டிகிட்டு இருக்கிற சூழல் இருக்குது. அதே மாதிரி அண்ணன் இப்போ வந்து அண்ணனுக்கு ஒரு சமிக்கை விட்டுருக்கார், ஓவராக பேசினா நான் நாம் தமிழருக்கு போயிடுவேன்னு சொல்லி அண்ணன் மேடையிலேயே வந்து சமிக்கை விட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், அதாவது இளைஞர்கள் பெண்களை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம அரசியல் கட்சிகளாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கலாம். பெண்களையோ இளைஞர்களையோ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் இனிஷியேட்டிவ்ஸை தாண்டி ஒரு இளைஞனும் இளைஞியும் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், திராவிட கட்சிகள், அங்கே கிட்டத்தட்ட 50 வயசு 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது.
ஒருவேளை யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அது அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பியோட பையனுக்கு, அமைச்சர் பையனுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர ஒரு சாமானிய இளைஞனுக்கோ இளைஞர்களுக்கோ அங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. சரி, வாய்ப்பு கொடுத்தா மட்டும் அந்த கட்சிக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்குது, ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க, எழுச்சியாக இருக்குது கட்சி, சித்தாந்தத்தை பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் கூட இன்னும் பெரிய அளவில் எக்யூப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய தேவை அந்த கட்சி ஆட்சியில் அமர முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கும் அவர்கள் நாங்கள் எங்களோட கொள்கை தனிச்சு நாங்கள் நிற்போம் இருக்கீங்க எங்க பணம் தேவை இல்லை, எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஒரு அரசியலில் அதிகாரமிக்க இடத்துக்கு நீங்கள் வரணும், வந்தால் தான் மக்கள் சேவை செய்ய முடியும். வரணும்னா அதுக்கு சில பல தேவைகள் இருக்குது. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. நானும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு சாதாரண கிளை தொண்டனையும் கூட கூப்பிட்டு அவங்களுக்கு எம்பி வேட்பாளராகவோ எம்எல்ஏ வேட்பாளராகவோ முன்னிறுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நிலைமை அதுவாக இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேங்க்யூ. சேது. ஸோ இளங்கோ சார் கிளியராக கொஸ்டின் கேட்டிருந்தார். செக்மெண்டேஷன் பண்ணுறீங்களா? இப்போ நார்மலாக எல்லா சோஷியல் மீடியா ப்ரொமோஷனும் அது ஆர்கானிக்காவோ இல்லை காசு கட்டி ப்ரொமோஷன் பண்ணுறானோ ஒரே நரேட்டிவை ஒட்டுமொத்த மக்களுக்கு சேர்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு வயபிளாக இருக்குன்னா, எந்த அளவுக்கு கன்வர்ஷன் கொடுக்கணும் எனக்கு தெரில. இப்போ 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள எல்லா ஆடியன்ஸும் ஒரே கூட்டமாக இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போய் சேரும், அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கிற வயபிள் திங்ஸ் அதில் இல்லை. எப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளும் இளைஞர்களுக்கு சில சலுகைகள் சார்ந்த ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சில சலுகைகள் சார்ந்த சில விஷயங்கள் கொடுக்குறாங்க, வயசானவங்க, இந்த மாதிரி நிறைய டெமோகிராஃபிக் ரீஜன் பேஸ் பண்ணி நிறைய வாக்குறுதிகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்களை காமன் ஃபார்மாலிட்டியில் போட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆக மாட்டேது. ஸோ அதனால் நம்ம 2 விஷயத்தை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சயின்டிஃபிக் அப்ரோச் படி பெர்சோனா அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது, எம்பத்தைஸ்னு இன்னொரு அப்ரோச் இருக்குது டிசைன் திங்கிங்கில். அது என்னென்னா, ஸோ டெமோகிராஃபிக் ரீஜனில் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ 18 வயசுலேருந்து 19 வயசு பசங்க எங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன பேசினா பிடிக்கும், எந்த சலுகையில் கொண்டு போனால் பிடிக்கும், இந்த மாதிரி டெமோகிராஃபிக் அனலைசிஸ் பண்ணணும். எம்பத்தைஸ்னா அவங்க ஷூவில் காலை விட்டு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வயசில் அந்த ஏரியாவில், அவங்களுக்கு சார்ந்த அந்த நெரேட்டிவ்ஸை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த என்கேஜ்மெண்ட் ஃபுல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வரும், நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து நம்ம குவான்டிஃபை மட்டும் இப்போ யூடியூப்பில் இத்தனை சேனல் இருக்குன்னு அண்ணே சொன்னார். இத்தனை சேனலோட அவுட்கம் என்ன? அவுட்புட் 128 சேனல்ஸ். வாட் இஸ் அவுட்கம்? ஸோ அவுட்கம் மட்டும்தான் ஓட்டாக பிரிக்க முடியும். ஏன்னா ஸ்விங்கர் ஓட்ஸ், இப்போ நான் 50,000 ஓட்டு எடுத்திருக்கேன், நான் தோத்துட்டேன், இன்னொருத்தர் 52,000 ஓட்டு எடுத்திருக்காரு. அந்த 2,000 ஓட்டு தான் தீர்மானிக்குது. அந்த 2,000 ஓட்டு இந்த மாதிரி பகுப்பறிஞ்சு இந்த செக்மெண்டேஷன் ப்ராசஸில் பண்ணோம்னா கரெக்டாக ரீச் ஆகும், கன்வர்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். இது மைக்ரோ டார்கெட்டிங் சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 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 என்டையர் இதை ஒரு செக்மெண்ட்டை அப்படியே பிளான் பண்ணாமல் ஒவ்வொரு தனித்தனி செக்மெண்ட்டாக பிளான் பண்ணி நீங்கள் கேம்பெயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமி பற்றி பேசலாம், ஜாப் பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும். அது எந்த மீடியாவில் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பேசணும். பெண்கள்கிட்ட அந்த மாதிரி இப்போ நிறைய பேர், இப்போ நான் காலையில் சொன்ன மாதிரி ஒரு 300 to 3000 ப்ரொஃபைல்ஸாக பிரிக்கிறாங்க டோட்டல் இந்த ஆடியன்ஸே. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த செக்மெண்ட் பேஸ்டு கேம்பெயின்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது கரெக்டாக ரீச்சும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஆக்சுவலாக சயின்டிஃபிக் மார்க்கெட்டிங்காக நம்ம பண்ண முடியும். தேங்க்யூ. அதிமுக செக்மெண்டேஷன் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நான் ஓகே. இது வளரும் கட்சிகளுக்கான செக்மெண்டேஷனுங்கிறது வேறு. ஓகே. வளர்ந்த கட்சிகளுக்கான செக்மெண்டேஷன் வேறு. ரெண்டாவது தேர்தலுக்கான செக்மெண்டேஷன், இல்லை நார்மல் டேலே நம்ம ஆப்ரேட் பண்ணுற செக்மெண்டேஷன் வேறு. ஸோ இப்போ அதிமுக மாதிரி நாங்கள் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், மக்களால் நான் மக்களுக்காக நான் புரட்சி தலைவர் அம்மா சொன்ன மாதிரி அந்த மாதிரி மக்களுடைய நலனே நம்ம பிரதானம் நினச்சிட்டோன்னா அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட், அதாவது பெண்களில் அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து அளிக்கிறது, தாலிக்கு தங்கம் அளிக்கிறது, அந்த மாதிரி லோ எண்ட் ஸ்கீம்ஸு. அதே மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் வடிவமைக்கிறது, லேப்டாப் கொடுக்குறது, அப்புறம் எஜுகேஷன் சைடில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அர்பன் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி திட்டங்களை ஆல்ரெடி நம்ம செக்ரிகேட் பண்ணி 50 வருஷமாக டைசெக்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் யூ டோன்ட் ஹேவ் டு ரன் பிஹைண்ட் ஆல் தி செக்மெண்டேஷன். இட்ஸ் ஆல்ரெடி டன், ஜஸ்டிஸ் இஸ் டன். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏறத்தாழ ஒரு 65 ஆண்டு அரசியலில் நான் சொன்னது மாதிரி
கலைஞர் திமுக வேறு, அதிமுக வேறு, அண்ணா உருவாக்கின திமுக அதனுடைய தொடர்ச்சிகள் வேறு. ஏறக்குறைய 45 வருஷமாக நம்ம கண்டினியூஸாக டெலிவர் பண்ணுறோம். யார் என்ன சொன்னாலும் திடீர்னு ஒரு நிறைய வீடியோ ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பார்ட்டிகள்லாம் இருக்குது. ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட்லேயும் இருக்குது. அவங்க அடிக்கடி இந்த ஊர்ந்து போகிறாங்க, தவழ்ந்து போகிறாங்கன்னு வீடியோலாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டாலும் 4 ஆண்டுகளில் தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து 60-70 சீட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. நம்ம என்ன வேணால் ட்ரோல் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நிதர்சனம் மக்கள் 70 சீட்டு கொடுத்து அவரை வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து 70 சீட்டு, அம்மா இருக்க காலத்தில் 60 சீட்டு தான். 70 சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தலைவரை ட்ரிவியலைஸ் பண்ணிடலாம், கேரக்டர் அசாசினேட் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மக்களுக்கு பக்கத்தில் இல்லைங்க, மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே சென்ட்ரல் இது வருமா, சென்ட்ரல் வருமாங்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சென்ட்ரலில் இங்கே மட்டும் வராது, தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அதை பற்றி கவலை இல்லை. சென்ட்ரலில் வருமா வராதாங்கிறது வந்து இப்போ நிறைய நம்ம இந்தியா அது இருக்கா இல்லையான்லாம் கேட்டாங்க. நான் அந்த கட்சிகளை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிற இந்த சோகால்டு இந்தியாவிலையும் இல்லை, பாரதத்துலையும் இல்லை. நாங்கள் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அது தேவையான டயத்தில் தேவையான முடிவுகள் வந்து அதிமுக எடுக்கும். இப்போ இந்த 4G கண்டென்ட்லாம் பேசிட்டாரு ட்விட்டரில் அப்படிங்கிறக்காக நேரில் போய் புத்தகத்தை பரிசாக கொடுக்குறோம். உடனே தேடி வந்து அவர் கூட போனக்காக என்னையும் கைது பண்ணி போட்டாங்க. 5 நாள் உள்ளே போட்டு முசிறி சிறையில். அதுதான் அவரோட ஸ்டார்டிங். அதுலேருந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு படிக்காக ஏறினார், சிறைப்படி. இப்போ இந்த மாதிரி எங்களை வந்து உடனே கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் எங்களை வந்து டார்கெட் பண்ணுற இந்த எதிர்க்கட்சிகளை எதுவுமே செய்கிறதில்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நேற்றைய தினம் எங்கள் கட்சியோட மாநில மகளிர் பாச ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர் இருக்கக்கூடிய எங்களுடைய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களை ஒரு மார்ஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. இப்போது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 படி ஒரு தனிநபரோட புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தினா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை இருக்கும்னு சொல்லி அவர் போடுறாங்க இல்லையா? இந்த சட்டங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறவங்களுக்கு மேலே அந்த சட்டம் பாய மாட்டேங்குது. அது ஒன்று. அடுத்தது இப்போது அவங்க தானே இப்போ அதே மாதிரி இப்போ செக்ஷன் இது நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வழக்கை பற்றி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. சம்மந்தப்பட்டவர்கள் வழக்கு போட்டால் மட்டும்தான் அது வந்து ஜெயிக்கும், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு. இப்போது அவர் துரைமுருகன் மேலே போட்ட வழக்குகள் அத்தனையுமே சம்மந்தப்பட்டவங்க போடலை. எங்கள் அப்பாவை உருவகேலி செஞ்சிட்டாரு, எங்கள் அப்பாவை திட்டாரு அப்படின்னு யாருமே வந்து வழக்கு போடலை. யாரோ அவங்களுடைய பேரு புகழுக்காக இந்த மாதிரி எங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்களை மட்டும்தான் நாம எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? டிஃபைன் பண்ண சட்ட போராட்டம் நடத்தி தான் எங்களால் அதை வந்து டிஃபைன் பண்ண முடியுது. ஏன்னா இன்னும் அந்த சட்ட போராட்டத்தில் எங்கள் சிக்கல் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க யாருமே சுய அடையாளத்தோடு வரதில்லை. இப்போ நான் பதிவு போடுறேன்னா மகிழன் அப்படிங்கிற பேரில் தான் பதிவு போடுறேன். எங்களுக்கு எதிராக பதிவு போடுறவங்க, அந்த ஃபோட்டோஸ் ஃபேக் வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே பாம்பு, பள்ளி, பூரா இந்த மாதிரியான பேர்லாம், ஆக்டோபஸ், பூதம் இந்த மாதிரியான பேரில் வந்து தான் எங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் அண்ணன் சொன்னது தான், உன் மீது வீசப்படும் அனைத்துமே சொற்கள் தானே தவிர கற்கள் இல்லை, கடந்து போ அப்படின்னு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் தவிர இந்த விஷயங்களை நாம் தலையிடுறது இல்லை. என்னமோ பண்ணிக்க, என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் டிஃபெண்ட் பண்ணுறதில்ல. அது பாட்டு தனியாக விட்டு ஆமாம் பண்ண முடியல எங்களால். உண்மையாக சொல்லணும்னா ஒரு வலிமை இல்லாத பணபலம் இல்லாத எங்களால் அதை டிஃபைன் பண்ண முடியலை. எதை வச்சு டிஃபைன் பண்ணுறோம்? எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது. முன்னாடி இருந்த கூட்டணி கட்சி நம்ம அவங்கக்கிட்ட போனால் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு யாருமே கிடையாது. எல்லா கட்சியும் எங்களுக்கு எதிர்கட்சி. யார் எங்களுக்கு உதவி செய்வா? அப்படிங்கும்போது இதை கடந்து போய் தான் அவனுமே தவிர நாங்கள் அடிச்சா வாங்கிக்கோ எதுவுமே இல்லை. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரியான தாக்குதலை நாங்கள் கடந்து போய்க்கிறோம், கண்டுக்கிறது இல்லை. நான் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒரு விஷயம் இப்போவுமே லைவ் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். போன தடவை பாயிண்டில் சொல்லும்போது இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பக்கமும் ஆர்வமாக போகிறாங்க, பிஜேபிக்கு பக்கமும் வர்றாங்க. டிஃப்ரென்ஸ் தான், அவங்க வந்து பண்ண முடியலை, எங்களாலேயே டிஃபெண்ட் பண்ண முடியலை, ஒன்றும் செய்ய முடியலன்றாங்க. பட் நாங்கள்லாம் அப்படி இல்லை. கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்டது அப்படின்னு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய அப்போதைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தப்பவும் சரி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே நாங்களும் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கோம், நாங்களும் ஒரு டூல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த டூல் தான் அண்ணாமலைங்கிற ஒரு டூல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அது எல்லாமே அந்த விமர்சனங்கள் இது எல்லாமே மாற்றி கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அவர் மேலே விமர்சனங்கள் எடுத்துக்கிறார். ஆனால் இன்றைக்கி பாரத பிரதமர் மேலேயோ மற்ற நிர்வாகிகள் மற்ற தலைவர்கள் மேலேயோ விமர்சனங்கள் வருதா அப்படின்னு கேட்டோன்னா இன்றைக்கி இல்லை, வெகுவாக குறைஞ்சிருக்குது. அது அடியோடு குறைஞ்சிருக்குதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி
அவதூறு பரப்புகிறவங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் மெயினாக வந்து டிஎம்கே எல்லாம் பார்த்துருப்போம். சும்மா ஒரு பையன் சாதாரண ஒரு ட்விட்டு போட்டால் உடனே அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் வீட்டுக்கு முன்னாடி நைட்டு 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எதை அப்படி வச்சு மிரட்டுனா இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டு போனாங்க. இங்கே எங்களுடைய சித்தாந்தம்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மிக ஆழமாக தமிழ்நாட்டில் வேரூன்றணும், தன்னுடைய சொந்த காலில் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறது தான். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி கூட்டணிக்காக நீங்கள் வாங்க நாங்கள் வாங்கன்னு நம்ம நிற்கலை. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை திருப்பி மீண்டும் பிரதமராக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. அதுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ வாங்க. இந்த ராஜ்யசபா கொடுங்க, நாளைக்கு அமைச்சர் கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களாங்கிறதுலாம் கிடையாதுங்கிறது எங்களுடைய தலைவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இன் டிபேட், இன் ப்ரெஸ் மீட்டே ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் களத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி பணி செஞ்சிட்ருக்குது. அதனால் சீக்கிரமே அண்ணன் சொன்ன மாதிரி கிராஸ் ரூட்டில் எப்படி அண்ணன் மாமான்னு சொல்லி ஓட்டு வாங்குவாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் எக்யூப் ஆகி வந்திருக்குது. சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஏற்கனவே எக்யூப்பாக இருக்கிறோம். அடுத்து கிரவுண்ட்லையும் கிராஸ் ரூட்ஸ்லேயும் நாங்கள் கூடி சீக்கிரத்தில் எக்யூப்டாக இருப்போம் தமிழ்நாட்டில். இல்லை, இதில் டிஃபமேஷனுங்கிறது வந்து வல்லான் வகுத்ததே விதின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன மீடியா வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து மாஸ் மீடியாங்கிறது வந்து தேசிய அளவில் ஒரு ஆளுங்கட்சிகிட்டையும் மாநில அளவில் ஒரு ஆளுங்கட்சிகிட்டையும் தான் வந்து மாஸ் மீடியாக்கள் வந்து அணிவகுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை வேறு. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி மானிட்டைஸ் பண்ணணும், மாஸ் மீடியா சஸ்டெனன்ஸுங்கிறது வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஏரா. இன்றைக்கி பிரிண்ட் மீடியா வேணும்னா அவங்க வந்து சில சார்பு நிலையில் எடுக்கணும், பிரிண்ட் வாங்கணும். அதனால் அவங்க அந்த வற்புறுத்தலுக்கு அடிபணிவாங்க. அதே மாதிரி வந்து மேலே கீழே மத்தியில் மாநிலத்தில் எல்லாம் அப்படி தான் நடக்கும். மாஸ் மீடியாலையும் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மாஸ் மீடியா இஸ் ரூல்ட் ஆர் ஓன் பை ஒன் சிங்கிள் ஃபேமிலி. ஸோ அதை தாண்டி மற்ற சில ஊடகங்கள் இருக்கும், அவங்க அங்கங்கே அப்பப்போ கொடுக்குற காசுக்கு ஏத்தாப்பில் கூவுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த அரசியல் விஷயங்கள்லாம் தாண்டி போய் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்கக்கூடிய விஷயம் காலையில் ரத்ன இளவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம எதில் நியூஸ் பார்க்குறோம். நம்ம வந்து இன்றைக்கி வி ஆர் யூசிங் அவர் கேட்கெட்ஸ், அவர் ஓன் டிவைஸ். அதில் தான் நம்ம பார்க்குறோம், நியூஸஸ் எல்லாமே அதில் தான் பார்க்குறோம். அதனால் அவங்களும் ஒரு தனி வடிவத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மாஸ் மீடியாவில் இருக்கவங்களே அவங்க வந்து யூடியூப் சேனல் அந்த மாதிரி வந்துடுறாங்க. ஸோ அந்த ஊடக பலங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் கருத்து கணிப்பு போடலாம். ஆனால் மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்காங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் கண்டென்ட் மட்டும் இல்லை, உண்மை ஆல்வேஸ். நீங்கள் இன்டெகிரிட்டி ஒரு வார்த்தை நான் சொன்னீங்க, அதாவது இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு ஓர்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஓர்மை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்க. அந்த இன்டெகிரிட்டிங்கிறது வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பர்சனல் இன்டெகிரிட்டி, ஒரு தலைமைக்கான ஒரு இன்டெகிரிட்டி என்னென்னா அவங்க வந்து தனக்காகவும் மக்களுக்காகவும் வந்து நேர்மையுடன் செயல்பட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடுகள், டே டு டே செயல்பாடுகள், அது யூ கேன் சே இட்ஸ் எஃபர்ட். மூணாவது வந்து என்ன விளைவுகளை கொண்டு வந்திருக்காங்க, ரிசல்ட்ஸ். இது மூணும் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எந்த அச்சுறுத்தலும் எந்த கேரக்டர் அசாசினேஷனும் நம்மளை பாதிக்காது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கிராஸ் ரூட் லெவலிருந்து நம்ம அடிக்கடி நம்ம ரெஃபர் பண்ணுறது தான். கிளை செயலாளர்லேருந்து இன்றைக்கி தலைவர் வரைக்கும் வந்திருக்கோம். இன்றைக்கி நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருந்து இன்றைக்கி எதிரியானதுனால மாற்றி என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரோல் பண்ணலாம். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. மக்களுக்கு தெரியும், மக்கள் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நிறைய நாங்கள் பார்க்காத மண்டி போடாத வீடியோ அது எல்லா கட்சியும் நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருக்க இருப்பாங்க. அடுத்த நாளே அந்த வீடியோ போட்டு அப்படியே பாருங்கள் ஊர்ந்து போகிறாருன்னு போடுவாங்க. என்ன திரும்ப நாளைக்கு எங்கள் கட்சியிலேருந்து யாரா ஒருத்தன் போயிட்டான்னா அவனும் போடுவான். நேற்று வரைக்கும் தலைவா. இந்த பர்சனல் சாக்கடை அரசியல்ங்கிறது வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லா இடங்களும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பிகளை யாருமே நீங்கள் வந்து ஃபேக் ஐடி வேண்டாம்ப்பா, பொய் சொல்லாதீங்கப்பா. நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்சியில் இருந்த பெரும்பாலும் ஒரு 30-40 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த சாதனைகளை சொல்லுங்கப்பா போதும், அதுக்கு மேலே மக்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நீங்கள் ரொம்ப ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் நான் தான்ப்பா அவங்க ஹெட்டு அப்படின்னு இருக்கார். எங்களுக்கு ஐடிவிங்க தலைமை தாங்கக்கூடிய எங்களுடைய கட்சியின் தலைவர் அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேர்மை தான்ப்பா ஒரு சிறந்த டெக்னாலஜி, அதை தவிர அவர் எதுவுமே தேவையில்லை. அதனால் டெக்னாலஜி இன்சிடென்டல் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணால் தான் போவோம். சில பேசிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், உங்களையும் கூப்பிடுவோம், உங்களுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுப்போம். டெக்னாலஜி டிபெண்ட் நாங்கள் கிடையாது, வி ஆர் பீப்புள் டிபெண்ட். மக்களுக்கான அரசியல் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருந்தால் எந்த டெக்னாலஜியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. தேங்க்யூ. ரொம்ப செலவு செஞ்சு பண்ணியிருக்கோம். பொய் செய்திகள் வதந்திகள் வந்து கண்டிப்பாக வெளில வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ 8 கோடி மக்கள் இருக்க தமிழ்நாட்டில் பாதிக்கு மேலே இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் இன்டர்நெட் ரீச் பண்ண முடியுது.
இந்த ஃபேக்ட் செக்கிங் உண்மை கண்டறிதல் டீம் வந்து சைஸை பெருசு பண்ணோம்னா அவங்க மூலியமா இப்போ ஒரு கட்சி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலே எது போய் எது உண்மைன்னு ஈஸியாக விளக்கிட முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. இதனால் சாதிக்க முடியல. ஏன்னா அதனால தான் நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு டெக்னாலஜி க்ரௌட் சோர்சிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம்னா அது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நெட்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சல்டன்ட்னா கரெக்டாக உங்களுக்கு வடிவமைச்சு தருவாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறப்ப அந்த 1.5 கோடி தொண்டர்கள் 1 கோடி தொண்டர்களுக்கு டேரெக்டாக நம்ம ரீச் பண்ண முடியும். அவங்க ஃபேமிலியிலையோ அவங்க தெருவுலையோ அவங்க சொந்தக்காரங்கிட்டையோ இது பொய் வதந்திங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும். ஸோ இந்த யூனிட் இன்டகிரேஷன் தான் அவங்கள விஷயத்தை வெளிக்கொண்டு கொடுக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். க்ரௌட் சோர்சிங் தான் சொல்யூஷனாக சொல்கிறீங்க இந்த மாதிரி தப்பான பொய் செய்திகளுக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம அந்த எல்லா 1.5 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டு லெவலில் விளக்கப்படுத்த முடியும். இது பொய்யான செய்தி, இதை நம்பாதீங்க. ஸோ ஒட்டுமொத்த பாப்புலேஷனையும் நம்ம கவர் பண்ண முடியும். தப்பாக இருந்துச்சுன்னா, ரைட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சைத். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின், கடைசி நிறைவான கொஷின், அப்புறம் உங்களோட க்ளோசிங் நோட்ஸும் சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு, நான் காலையில் கூட பேசும்போது சேட் ஜிபிடிக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ், சேட் ஜிபிடிக்கு அப்புறம் சொன்னேன். இந்த 2024 உலகம் ஃபுல்லாக 50% கண்ட்ரிஸ் வந்து எலெக்ஷன் நோக்கி போகுது. ஏஐ வந்து பெரிய பிரச்சனை. எல்லாருமே அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐன்னு ஒரு இதே எடுத்துக்கிறாங்க. இப்போ டீஃபேக் அந்த மாதிரிலாம். இப்போ ஏஐ வந்து நல்ல விஷயத்துக்கு நிறைய யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ கெட்ட விஷயம் பார்த்தோம். ஏஐ வந்து கண்டென்ட் அதே ஜென்ரேட் பண்ணோம், இமேஜ் அதே ஜென்ரேட் பண்ணோம், வீடியோ அதே ஜென்ரேட் பண்ணோம், ஏஐ அனலிட்டிக்ஸ் பண்ணோம், ஏஐ பாட்டாக இதாகும். அப்போ வந்து இந்த ஏஐ வந்து மிகப்பெரிய லெவலில் நல்ல விஷயத்துக்காக உங்கள் கட்சி எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க இந்த எலெக்ஷன், ப்ளஸ் உங்களோட நிறைவு நோட்ஸையும் அப்படியே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. ஏஐ நம்ம இப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஏஐ மூலிமா நம்ம கேம்பெயின் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ஜென்ஏஐ மூலிமா நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறோம். இமேஜ் வீடியோ எல்லாமே நம்ம அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடி எப்படி சேட் பாட்டை நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோமோ அடுத்து வந்து ஏஐ தான் நம்ம இப்போ கையில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஆட்கள் நம்மக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட யாருமே பெய்டு கிடையாது. நம்மக்கிட்ட எந்த ஒரு உங்களை மாதிரியான ஒரு டெக் சப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லை. டெக் சப்போர்ட்டர்ஸ் யாரும் எங்களுக்கு கிடையாது, நாங்களே தான். ஸோ எங்களோட ஓன் வாலண்டியர்ஸை வச்சு தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த தேர்தலில் ஏஐ தான் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இப்போ ஏஐ வந்து ஒரு 1,00,000 பேர் ஒரு பேரை வந்து ஒரே ஒரு ஏஐ பண்ணிடும். காலைல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 ஆளுங்களாம் தூக்கிட்டு ஒரு ஏஐ வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏஐ பேஸ் பண்ணி கண்டென்ட் மிகப்பெரிய லெவலில் பண்ண முடியும், கேம்பெயினே பண்ண முடியும். நாங்கள் சின்ன R&Dலாம் எங்களோட அந்த லேபில் பண்ணிகிட்டு இருக்கோம், பப்ளிக்ஸ் லேபில். ஏஐ வந்து மிகப்பெரிய லெவலில் வருங்காலத்தில் எலெக்ஷனில் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு டீம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஏஐ மூலியமாக எப்படி கேம்பெயினை கொண்டு போக போகிறோம் அதுக்கான டீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏஐ வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ ஏஐ மூலியமாக கேம்பெயின் ரெடி பண்ணுறதுக்கான டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதற்கான வேலை திட்டங்கள் போயிட்டுருக்கு. மிகவும் விரிவாக சொல்ல முடியாது, ஏன்னா இது எல்லாமே எங்களோட நிறைவு நோட்ஸ் ஏதாவது. இந்த நிகழ்வின் மூலியமாக நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இங்கே வந்ததன் மூலியமாக இப்போ நாங்கள் எல்லாமே நாங்களே பண்ணுற ஒரு ஆட்கள். இப்போ நீங்கள் ஒரு டெக் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க, ஸோ அது எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னதான் எங்ககிட்ட வலிமை கிடையாது, அதாவது பண வலிமை இல்லை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பண்ண முடியாமல் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸை மட்டும்தான் வச்சு பண்ணுறோம். ஒரு வேலையை கொடுக்க முடியும் எங்களால், ஆனால் வேலையை வாங்க முடியாது. அந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட அப்படி கிடையாது. நீங்களே எல்லாமே கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டே இருப்பீங்க, அவங்களால வாங்க முடியாது, அந்த நிலமை இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கும் போது நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கவங்களே எங்களோட ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர்னலாக அவங்களோட சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் டு டிஜிட்டமேட்டிக்ஸ். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தீங்க, நன்றி. நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ. ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்னுமே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து குறைக்குமா இல்லை கூட்டுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். இன்க்ரீஸ் பண்ணும், வேலையை வந்து டெஃபினட்டாக குறைச்சிரும். இல்லை எப்படின்னா நான் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பாலிடிக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முன்னாடி வந்து களத்தில் வேலை பார்ப்பாங்க. ஒரு எலெக்ஷன் தேதி வந்துச்சுன்னா மேலே தோரணம் கட்டுவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க, பேனர் வைப்பாங்க. இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு, அதை வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு பாட்டை போட வேண்டியது இருக்குது, சோஷியல் மீடியாவில் போட வேண்டியது இருக்குது, சோஷியல் மீடியாவில் 4 பேரை டேக் பண்ண வேண்டியது, எவன் நம்மளை ரீடிட் பண்ணுவான்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இருக்குது. இவ்வளவும் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் அடுத்து ஏஐ வரும்போது இன்னும் ஏஐக்காக இன்னும் 4 வேளை நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஆஸ் அ பொலிட்டீஷியனாக வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா அதுலேயும் நம்ம எக்யூப்டாக இருக்கணும். நம்ம இப்போ எப்படி அந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ்க்கு இன்றைக்கி வராத
ஆட்கள் வந்து இன்றைக்கி அரசியலே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட இருக்குது. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலிடிக்ஸ்லேயே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இன்னும் அடுத்து ஏஐ வரும்போது இன்னும் ஏஐ வச்சு அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் எக்யூப் ஆகணும். அதை நம்ம புதுசாக கற்றுக்கணும். பர்சனலாக நமக்கு அதில் இன்டெப்த் டெக்னாலஜி எந்த நேரத்துக்கு போட்டால் எவ்வளோ லைக்ஸ் வரும், எந்த டயத்துக்கு போடணும், என்ன கண்டென்ட் ஹேஷ்டேக் போடணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம ஏஐ வரும்போது பர்சனலாக ஃபுல்லாக ஏஏ பார்த்துக்கோ. பர்சனலாக ஏஐ நம்ம என்ன படிக்க வேண்டியது இருக்குதுங்கிறது தெரியல. மேபி இன்னும் வந்ததுக்கப்புறம் ஜிபிலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளகின்ஸ்லாம் இருக்குது. எஸ்இஓ அதே பண்ணிடணும். நீங்கள் அல்காரிதம் அதே செட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஏதாவது சொல்கிறதுன்னா சரி. இந்த நிகழ்ச்சி டிஜிட்டல் பாலிட்டிக்ஸுங்கிறது மெயினாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட மைன்யூட்டாக பார்த்து அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி கொடுக்கணும், கீ ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்றதா இருக்கட்டும். அது இங்கே அவங்களுக்கு முதல்ல ஏன்னா எங்ககிட்ட ஏற்கனவே நம்ம பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால நிறைய பேர் சார் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறோம், நாங்கள் பர்சனல் பிராண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் வருவாங்க. பட் அவங்களுக்கான பிராண்டிங்கே ஒழுங்காக இருக்காது. அவன் நமக்கு என்னத்தை பர்சனல் பிராண்டிங் பண்ண போகிறான்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு 4-5 ஒரே டொமைனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீம் ஆப்பும் அவங்க பப்ளிட்டிக்ஸ் ஒரே டொமைனில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. பட் எல்லாருமே ஒன்றா இருந்து ஒரு ஃபோரமில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் வரணும், ஸ்டார்ட் அப்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஜிட்டல் ஃபோரம் ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரே இடத்துல, ஏன்னா தொழிலுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போட்டி வரும். இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே இவங்க 4-5 பேர் இன்றைக்கி பிச் பண்ணாங்கன்னு இந்த 4-5 பேருக்குமே அவங்க வந்து கஸ்டமராக தான் இருப்பாங்க. அவங்க தனியாக போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே ஒரு காமன் ப்ரோக்ராமை போட்டு நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய விஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களுடைய விஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 லட்சம் கோடி அளவு பெருசு. தேங்க்யூ அனில். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்நெட் மூலிமா ஆட் ரன் பண்ணாமல் டவர் மூலியமாக ஆட் ரன் பண்ண முடியும். ஆக்சுவலாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் ஆக்சுவலாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நார்த்தில் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெலாம் அவர் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. டவர் பேஸ்டு எக்ஸாக்ட் டார்கெட்டிங். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ரன் ஆகும். ஆக்சுவலாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் பண்ணி அவரால் எக்ஸாக்டாக டார்கெட் பண்ண முடியும். தேங்க்யூ அனில். இங்கே ஏஐ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து திமுக யாராவது ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் இது கூட வந்தது, அவரு கூட ஃபார்வேர்ட் பண்ணேன். இல்லை நாங்கள் எல்லாருமே கூப்பிட்டோம், பாலாலேருந்து எல்லாமே கூப்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக ஃபாரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் நியூட்ரல் ஆர்கனைசேஷன் தான். நாங்கள் எதுவுமே ஒரு கட்சி சார்பாக இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் சேலத்தில் நாங்கள் நடத்தினோம். அப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தாங்க. ஏடிஎம்கேக்கு நிறையா இன்வைட் பண்ணி கூட யாருமே வரல. ஆனால் மற்றவங்க எல்லாருமே இருந்தாங்க. பிஜேபி இருந்தாங்க, என்டிகே இருந்தாங்க. அதனால அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நாங்கள் இன்வைட் பண்ணி வரல. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக யாரும் இது பண்ணலை. ஆள் இல்லை. கரெக்ட். இல்லை அது இல்லை ஆள் இல்லை கூப்பிட்டு அவங்க வரலை. இல்லை இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இல்லை தமிழ்நாட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரன். அதாவது நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா முதல்வருடைய அந்த அறிவையும் திறமையையும் நம்ம வந்து பொம்மை முதல்வர்னு எங்கள் கட்சி தலைவர் சொல்லுவார். அதனால் அது ஒரு சிறந்த ஏஐயாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் விச் இஸ் ரன் பை ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பொம்மை முதல்வர். அதனால் வந்து ஏஐ ரன் பண்ணுற ஒரு ஸ்டேட்டில் நம்மலாம் இருக்கோம். அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் வந்திருக்கோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி கூட எடுத்துக்கலாம், அண்ணா இனிஷியேட்டிவ் கூட எடுத்துக்கலாம்ல. கடந்த 40 ஆண்டு காலத்தில் நம்ம வந்து நிறைய நல்ல நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அதற்கான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ மைட் பி யூஸ்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் மோட் அப்படின்றப்ப இது வந்து இட்ஸ் அ வார். இந்த வாரில் வந்து நம்ம போய் இந்த டேட்டாலாம் கொலேட் பண்ணி திரும்ப அந்த சேம் டேட்டா அதை வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் எ டெக்னாலஜி நிச்சயமாக நம்ம பாராட்டலாம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த ஏஐ விட உங்களை நம்புங்க. நம்ம பெரியார் சொன்னோம்னா இங்கே நிறைய பேருக்கு சுப்புன்னு அப்படியே ஏறும். இருந்தாலும் நம்ம தந்தை பெரியாரை சொல்லித்தான் ஆகணும். தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, வேறு இதெல்லாம் நம்புறதை விட மக்கள் நலனை சிந்தி என்ற ஒரு அருமையான ஒரு கருத்துக்களோடு அதிமுக சார்பாக வந்து இந்த வாய்ப்பு. கடைசி நோட்ஸ் ஏதாவது சொன்னாங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி?
ஈவன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப மோசமான தொழில்னு நினைக்காதீங்க. அதில் சில நேரங்களில் சிலர் இருப்பாங்க. நாங்கள் கேண்டிடேட் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறோம், அரசியல்வாதி கிட்ட ஒர்க் இல்லை இல்லை அரசியல்வாதி அதுதான் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் நீங்கள் தவற நாங்கள் அரசியல்வாதி கிட்ட ஒர்க் பண்ண மாட்டோம், கேண்டிடேட் கிட்ட ஒர்க் பண்ணுவோம். இல்லை இதில் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது இங்கே ஆளுநர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. தெரியும் சும்மா கிட்டிங்க. இல்லை நான் கிட் பண்ணல, நான் உங்கள்கிட்ட நேர்மையாக சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னா நாங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லி நம்ம தேடலானந்தன் சார் சொன்னார் 2 லட்சம் கோடி ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஸோ உங்களுக்கு 2 லட்சம் கோடி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு 50 கோடி பெயின் இல்லையா? அப்ராக்சிமேட்லி 50 கோடி பெயின். நோட் பண்ணுங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் இப்போ நம்ம ஈரோட்டில் பார்த்தோம்ல எத்தனை கோடி போச்சுன்னு. எத்தனை கோடிங்க? அது உங்களுக்கு அது நீங்கள் தான் டேட்டா ரன் ஆர்கனைசேஷன் நீங்களே வச்சுருப்பீங்க. அதோட அதிகமாக கூட இருக்கலாம் என்ன. ஸோ ஒரு எம்பி எலெக்ஷன் என்னன்னா மற்ற ஸ்டேட்டில் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே அவங்களுக்கு நிறைய ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து அதுவும் காஸ்ட்லி தான். இன்றைக்கி 50 கோடி 100 கோடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவைப்படுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ராபபிலிட்டி. எத்தனை கேண்டிடேட், எத்தனை லார்ஜர் கேண்டிடேட், அஃபோர்டபுள் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க இந்த பணத்தை எவ்வளோ ஷெல் அவுட் பண்ண போகிறாங்க, அதில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஜெயிச்சு இல்லை ஜெயிக்கலைன்னா அதுக்கப்புறம் இந்த நன்மை எடுக்கணும். சரி அரசியல் எதுக்கு அப்படின்னு எங்களை மாதிரி ஆளுங்க அடிக்கடி நாங்கள் கேட்போம். இந்த அரசியல் எதுக்கு இந்த அரசியல் இருக்கணும், பணத்துக்காவா அப்படின்னு. அதை விட நல்ல ப்ராஃபிட்டபுளான தொழில் இருக்குது, டிஜிட்டல் மேட்டிக்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து நல்ல பணம் பண்ணிடலாம்ல. அப்போ அரசியல் சீக்கிரம் நீங்கள் அரசியல் தேவையில்லை, இன்வெஸ்டராக மாறிடலான்னு நினைக்கிறேன் என்ன. அப்போ அரசியல் தேவையில்லை. சரி பதவி தான் வேணும் அப்படின்னா அது அவ்வளோனும் ஈஸியான கம்யூனிட்டி இல்லைல்ல. கண்டிப்பாக. ஸோ இது ஒரு பெரிய பயணம், இது ஒரு புனிதமான பயணம். அதுக்கு தான் நாங்களாம் சப்போர்ட் இருக்கோம். கண்டிப்பாக சில நேரங்களில் வந்து சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் தவறான ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் எல்லாரும் சொன்னது மாதிரி இது ஒரு புனிதமான ஒரு பயணம். இதில் எல்லாருமே வந்து நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கோம். அந்த நோக்கத்துக்கு நீங்கள் நல்ல முறையில் செயல்படுங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்துங்க. நல்ல விஷயங்களை டெலிவர் பண்ணவங்களை நீங்கள் அடையாளம் காட்டுங்க. உங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க. நாங்களும் உங்களை தேடி வருவோம். தேங்க்யூ சூப்பர். சேது கடைசியாக ஏஐ பற்றியும் உங்களோட க்ளோசிங் நோட்ஸும். ஏஐ வந்து ஒரு கத்தி மாதிரி, அது கையையும் நறுக்கும் பழத்தையும் நறுக்கும். ஸோ பழத்தை தான் நறுக்கணும். ஏன்னா ஏஐ எத்திக்ஸ் வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ நம்மளோட குழந்தைகள் வருங்காலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி டிஜிமேட்டிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி பாலிடிக்ஸ் கம்பெனினா ஏஐ எத்திக்ஸோடு இருப்போம். இன்னொரு விஷயம் ஏஐ பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் இல்லை நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். வார் ரூம் வைக்க ஆள் இல்லை, எனக்கு கேம்பெயின் பண்ண ஆள் இல்லை, டோர் டு டோர் கேம்பெயின் பண்ண கிராஸ் ரூட்டில் ஆள் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏஐ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் 20 ஒரு டேட்டா இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லா கட்சி வாங்கின ஓட்டு எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்டர் வைஸ் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸ் வார்டு வைஸ் இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு 10 டேட்டா அனலிஸ்ட் வேணும். பைத்தான் மிஷின் லேர்னிங் தெரிஞ்ச அனலிட்டிக்ஸ். அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும் மாதத்துக்கு. ஒரு மாதம் ஒர்க் பண்ணால் தான் அந்த விஷுவலைசேஷனையும் அதில் இருக்க இன்சைட்ஸையும் எடுக்க முடியும். நீங்கள் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிப்போர்ட் தான், ஒன்லி டேட்டா மட்டும் தான் தெரியும். அதில் இருக்க விளிமியங்கள் வந்து தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை வெறும் ஏஐ ஒரு நாளில் பண்ணிடும். நீங்கள் கரெக்டாக அதை கிளாடுன்னு ஒரு ஏஐ இருக்குது, அவர் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான அனலிஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட்லாம் பண்ணுற வேலையை நீங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸோட ஃபார்ம் 20 டேட்டா எடுத்து போட்டு அதுலேருந்து இன்சைட்ஸ் எடுத்திங்கன்னா நூற்றுக்கணக்கான இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம். ஒவ்வொரு பூத் வைஸ், ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸ் எல்லாமே, ஒரு அசம்பிளி வைஸ், பார்லிமெண்ட் வைஸ், செக்மெண்ட் வைஸ் எல்லாம் நிறைய டேட்டா எடுக்க முடியும். இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் எடுக்க முடியும். ஹைப்போதிசிஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஓட் பூத்தில் லேடிஸ்னால தோத்தாங்க, எந்தெந்த ஓட் பூத்தில் மற்ற கம்யூனிட்டினால தோத்தாங்க, எந்த ஓட்டில் எந்த ஜாதி மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயமுமே எடுத்து அழகாக தட்டில் வச்சு அடுக்கி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏஐ வந்து நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்ட விஷயத்தை ஒதுக்கிடுவோம். இது எதிர்காலத்துக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் மாற்றங்களை புரிந்து கொண்டால் மயக்கங்கள் தேவையில்லை. அதனால் நிறைய பேர் டெக்னாலஜியை பார்த்து பயந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பயப்படாதீங்க, டெக்னாலஜி நல்லது தான் பண்ணும், நல்ல வாழ்வியலை கொடுக்கும். அதனால் நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தை மக்களுக்கு திருப்பி கொடுப்போம். தேங்க்யூ சேது. அருமையாக எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக